குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள். ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால் இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு. இது ஒரு ஸ்பெஷலான மாதம். இது ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாசி மாதத்தில் முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா, வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகா சிவராத்திரி அப்போ ஒவ்வொரு வருடமும் இதை ஒரு பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாலை 6 மணிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஆசைப்பட்டு நீங்க சிவனிடம் நீங்க கேட்கும் போது எல்லா பிராப்தமும் நடக்கும். அடுத்ததான் மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஸோ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா சுயஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்ததா மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீட்டுல ராகு இருக்கிறார். ஸோ இவர் தான் முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் சூரியனா இருக்கட்டும், சந்திரன் அப்பப்போ 2 நாட்களுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே வருவார். பட் இப்போ கும்பத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன். அடுத்ததா சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும். குரு ஆல்ரெடி பார்வை செலுத்துகிறார். அப்போ கேதுவும் பார்வை செலுத்துகிறார். சமசப்தம பார்வை கேதுக்கு இருக்கு. இதெல்லாமே கிரகங்கள் ஒருங்கிணைத்து 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது. இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, சனி 12ஆம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள். அப்போ உங்களுக்கு இந்த நிறைய பிரளயம், அரசியல் மாற்றங்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ சிம்மத்துல தான் சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் நம்ம பார்த்தோம். பட் அதே சூரியன் இப்போ ராகுவோட இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள், அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம், அதாவது என்னன்னா ட்ரெயின் கிராஷ், ரயில் விபத்துக்கள் நடக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும். அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம், ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும். அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும், ஏன்னா புதன் அங்க வக்கரமாவும் ஆக போறாரு. அப்போ 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ ஃபோன், இது எல்லாமே புதனை குறிக்கும். அந்த இடத்துல ராகுவோட சேர்ந்து வக்கரமாகும் போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள், நிறைய பேரோட சொல்லுவாங்க தெரியுங்களா, வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே வர போகுது. அப்ப இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே இந்த பண பரிமாற்றம், இந்த பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே வெளியே வரும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே ராகு விழுங்கும் அப்படிங்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பா அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த மாசி மாதம் நடக்க போகுது. அப்போ புதன் வக்ரம், அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளவு பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க. அப்ப யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அயல் நாட்டுல, அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் கொஞ்சம் ப்ராப்ளம்ல மாட்ட போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமா வைத்துக்கொள்ளுங்க. அது யார்கிட்டயா ஷேர் பண்ணி
அது நல்ல ரகசியங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளிவரக்கூடிய ஒரு தருணமா இருக்கிறதுனால முக்கிய அளவுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி ராகு பிரம்மாண்டம். ராகு ஈக்குவல் டு 100% பிரம்மாண்டம், 1000% பிரம்மாண்டம். அவர் ஒரு சின்ன ஒரு காய நகர்த்தினா அந்த விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ கால புருஷனோட வீட்டுல 11ஆம் வீடு அப்படிங்கும் போது 11 12 கனெக்ட் பண்ணுங்க. சனி 12ல இருக்காரு. அப்போ எவ்வளவு விரயங்கள். அப்போ விரயங்கள் உலகளாவிய விஷயங்கள் பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா. அப்போ என்னன்னா குரு பார்வை படும் போது அப்போ இப்ப கொஞ்சம் நகை கம்மியா இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியா போகுது. எல்லாமே பிரம்மாண்டமா மாறப்போகுது. அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களோட மாசி மாத பலன்கள் 2026 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ராசிலேயே குரு இருந்து அந்த ஹெல்த்தையும் நம்மளுடைய எண்ணங்களையும் போட்டு ஆட்டி படைச்சு இதுக்கு மேலே என்னடா சாமி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நொந்து நூடுல்ஸாகி உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஏன்னா வக்ர நிவர்த்தி ஆக போகிறார் குரு. அது மட்டும் இல்லாம எல்லா கிரகங்களும் போய் 9ஆம் இடத்துல போய் உட்கார போறாங்க. அப்போ பாக்யாதிபதி ஸ்தானம், அதான் நான் எப்பவுமே சொல்றேனே, அந்த ஸ்தானத்தை விட இருக்கக்கூடிய கிரகங்கள் பாக்கியம் அடைந்து சுப பலன்களை மட்டுமே கொடுக்கும். அப்போ எல்லா பிரச்சனையும் அஷ்டம சனிலேருந்து, அதான் நான் சொல்றது 2020 இப்ப வரைக்குமே கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லதுக்கான ஸ்டெப் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாசி மாதத்துல இருந்து லக்னமும் 4ஆம் இடம் சார்ந்த புதன் போய் 9ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னா, உங்களுடைய செயல்கள்ல ஒரு புது மாற்றத்தை இந்த காலகட்டத்துல கொடுக்க போறாங்க. ஏன்னா குரு பாக்குறாரு இல்லையா, குரு பார்வையினாலே மாற்றம் தான். அடுத்தது ஜூனுக்கு மேல குரு அழகா கடகத்துக்கு வரும்போது உங்களுக்கு பெரும் பணம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய நகை வாங்குவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாதகாதிபதியான குரு உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம். குரு இப்போ வக்கரமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ வக்கரமா இருக்கிற குரு உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு போகும்போது, அது மட்டும் இல்லாம காலபுருஷனோட வீட்டுல உச்ச வீட்டுல போகும்போது நல்லது நடக்கும். 100% நல்லது நடக்கும். எந்த பிரச்சனையும் வராது. அப்போ இந்த பாதகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த குரு இப்ப வக்கரமா இருந்து வக்கர பார்வையே 9ஆம் இடத்துல செலுத்தும் போது ஆரம்பத்துல கொஞ்சம் இடையூறுகள் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க போடுற பிளான் மூலியமா அது 100% வரும். ஓகே, 3ஆம் இடத்துல கேது இருக்காரு. அப்போ நாம செய்யக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானத்துல கேது இருக்கும் போது என்னன்னா, கேது ஞானக்காரகன். அப்போ நீங்க நினைக்கக்கூடிய செயல்கள், நீங்க எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் இதெல்லாமே கரெக்டா அப்படிங்கிறத கேது உங்களுக்கு உணர்த்தக்கூடிய இந்த தருணம். ஏன்னா பெரும் பணம் வரும்போது அதை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணும். இதெல்லாமே அந்த ஞானத்தை கொடுப்பார். நீங்க செய்யக்கூடிய அந்த முயற்சிகள்ல அந்த கேது ஞானத்தை கொடுப்பார். முக்கியமா இந்த பொது பலன்கள் எப்படி அது கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ கோச்சாரத்துல சனி இவ்வளவு நாள் இருப்பாரு, ராகு கேது இவ்வளவு நாள் இருப்பாங்க, குரு இவ்வளவு நாள் இருப்பாங்கன்னு தாண்டி தசா புக்தியும் எந்த மாதிரி உங்களுக்கு வலிமையா இருக்கா, வலிமை இழந்து இருக்கா, இல்ல வலிமையா இருந்து குரு பார்வையோட இருக்கா அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே 100% தூக்கி விட்டுரும். அப்ப இந்த பலன்கள் எல்லாமே எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா, உங்களுடைய தசாநாதனை சார்ந்தே மட்டுமே தான் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசா புக்தி நடக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. இந்த பொது பலன்கள் இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஆனா 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் இடம் தான். ஒருவேளை ராகு இப்போ உங்களுக்கு மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்து கோச்சார ராகு இப்போ 9ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்பம் மூலியமாக நிறைய புது புது விஷயங்கள், நிறைய பாக்கியங்கள், நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரப்போகுது. இதுதான் ராகு எங்க இருக்காரு, அதோட பலன்கள் ஆதிபத்தியம் எங்கிருந்து நடக்குது, இதெல்லாமே நம்ம பார்த்து கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லுவோம். இப்போ கோச்சாரத்துல 11ஆம் வீட்டுல ராகு இருக்காரு. அப்போ மிதுன லக்னத்திற்கு 9ஆம் இடம். அப்போ அதிர்ஷ்டங்கள் தந்தை மூலியமாக உங்களுக்கு சொத்துக்கள் வர்றதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வரும். சுக்கிரன் அப்படின்னாலே பெண். அப்போ பெண்கள் மூலியமாக ஒரு 5ஆம் இடம். இப்போ இந்த காதல், திருமணம் இதெல்லாமே நடக்கும். நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. வீட்டுல சொல்லலாம்னா சொல்லலாம், இந்த டைம்ல சொன்னீங்கன்னா நடக்கும். ஆனா தசாபுக்தி செக் பண்ணிக்கோங்க.
அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது நம்மளுடைய மிதுன லக்னக்காரர்களுக்கு. அப்போ வந்து உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவங்கள் வந்து இப்போ 8ல இருந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கும். இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு. கடந்த 2-3 வருஷத்துல வந்து கண்டிப்பா ஒரு செக் மோசடி வழக்கு, இதெல்லாம் நீங்க வந்து ஜிஎஸ்டி ப்ராப்ளம், செக் மோசடி, ஏதாவது ஒரு ட்ராப்ல போய் நீங்க மாட்டியிருப்பீங்க. ஏன் இந்த செக் அப்படின்னு சொன்னா புதனுடைய வீடு பேங்கிங் சம்பந்தப்பட்டது. அப்ப பேங்க்ல வந்து ஏதாவது ஒரு பணம் லாக் ஆகிறது, அக்கௌண்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றது, ஜிஎஸ்டி, ஐடி ப்ராப்ளம்ஸ், செக் மோசடி, நீங்க ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டீங்க, அழகா வந்து உங்க மேல கேஸ் போட்டிருப்பாங்க. இதெல்லாமே நடந்திருக்கும். நான் இந்த கடந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் ஒரு திருப்தியான ஒரு நிலைமை வந்து இந்த சுக்கிரன், சூரியன், சந்திரன் இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த செவ்வாயோட பாதிப்புகள் இதெல்லாமே நடந்திருக்கும். அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்தில இருந்து இப்பெல்லாம் உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லலாம். அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு பிசினஸ்ல இருந்து நிறைய பேர் இப்போ மிதுன லக்னம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வையோட ஆதிக்கம் எல்லாம் இருந்தனால பிசினஸ் கைவிட்டிருப்பீங்க. நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, வேண்டான்னு சொல்லி விட்டுருப்பீங்க. இப்போ வந்து அடுத்த முயற்சிக்கான தருணம் வந்து இப்போ குரு கொடுப்பார். ஏன்னா குரு பார்வையினாலே மாற்றம் தான். சோ பாதகாதிபதி வக்கரத்துல இருக்காரு, பாதகமும் செய்யாது, செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் இப்ப வந்து உங்களுக்கு நல்லபடியா நடக்க போகுது. சோ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு டிராவலிங் கொடுப்பாரு. சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். ஏன்னா ராகுவோட இருக்கும்போது என்னன்னா கொஞ்சம் அலைச்சல் கொடுத்தாலும் அந்த பிரம்மாண்டத்தை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய பேர் வீடு வாங்க போறீங்க. நிறைய பேருக்கு வந்து இடதோஷம் இருந்து சரியாய் வீடு வாங்க போறீங்க மிதுன லக்னக்காரர்கள் எல்லாம். இந்த ஒரு கிரேட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஜூனுக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போகுது. அப்போ முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல இந்த பணம், இந்த பொருள், இந்த சேர்க்கை எல்லாத்தையுமே வந்து சரி செய்துக்கோங்க. அதே மாதிரி பிப்ரவரி 27க்கு அப்புறம் புதன் லக்னாதிபதி வக்ரமாகறதுனால நீங்களே செய்யக்கூடிய விஷயங்கள் சில சில தடுமாற்றங்கள் வரும். இந்த டைம்ல வந்து யோசிச்சுக்கோங்க. நானே இன்னைக்கு ஒரு விஷயம் ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்றது இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கோங்க. ஃபியூச்சரை யோசிச்சு நீங்க ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னா அந்த மாற்றம் உங்களுக்கு வேலை செய்யாது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹேபிட்லேயே நீங்க அதை கொண்டுட்டு போயிடுவீங்க. ஸோ முடிந்த அளவுக்கு வந்து இந்த காலகட்டத்தை பாருங்க, பெருமாள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு உங்களுடைய சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பா இதை வந்து கெட்டியமா பிடிச்சிக்கோங்க, யோசிச்சு பண்ணுங்க. 4-5 பேர்த்துக்கிட்ட விசாரிச்சு என்ன பண்ணணும்னு பண்ணிட்டு முடிவெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். பெருமாள் அண்ட் அம்பாள் வழிபாடு, சகஸ்கர நாம வழிபாடுகள் எல்லாம் நீங்க செய்யும் போது உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் 100% நடக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் என் வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாசி மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும், மாசி மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதா. அதற்கு முன்னாடி நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர் ஆசிரியர். நாம வந்து பாத்தீங்கன்னா திருமண புள்ளி திருமண லக்னம்னு சொல்லி வகுப்பு எடுக்கிறோம். இந்த திருமண புள்ளி திருமண லக்னம், தொழில் புள்ளி தொழில் லக்னம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவருக்கு எந்த வயதில் எப்பொழுது திருமணம் நடக்கும், எந்த மாதத்தில் என்ன கிழமை எத்தனை மணிக்கு நடக்கும்னு சொல்ல முடியும். நடக்குமா நடக்காதாங்கிறதையும் சொல்ல முடியும். 2 திருமணமாங்கிறதையும் சொல்ல முடியும். அதே மாதிரி ஒருவருக்கு எந்த வயதில் தொழில் அமையும், அது வரைக்கும் அவர் வந்து இருக்கிற தொழிலே மெயின்டைன் பண்ணலாமா, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ணலாமா, இல்ல ஒருத்தருக்கு அரசாங்க உத்தியோகமா, அதிகார உத்தியோகமா, அடிமை தொழிலா அப்படிங்கிறது நம்ம வந்து தெளிவா சொல்ல முடியும். அது வந்து ஜோதிடம் தெரிந்தவர்களும் படிக்கலாம், தெரியாதவர்களும் படிக்கலாம், அனுபவமானவர்களும் படிக்கலாம். அப்போ அதற்கு நேரடி வகுப்பா டெய்லி எடுக்கிறோம். தங்கி படிக்கணும். இந்த தங்கி படிக்கிறதுக்கு உணவும் தங்குமிடமும் இலவசம், கல்விக்கு கட்டணம் உண்டு. அது வந்து கீழே போற போன் நம்பர்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மாசி மாதத்திற்கு மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு மாசி மாசம் இப்போ என்னது செலவு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு பாக்கியத்திலேயே போய் 9 கிரகம் உட்காந்துருக்கு. பாக்கியத்துல 9 கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் பாக்கியத்தில் 6 கிரகம், 9ஆம் பாவகத்தில் 6 கிரகம் உட்காந்துருக்கு. அவங்களுடைய பாக்கியஸ்தானத்துல 6 கிரகம் உட்காந்து பாக்குறதுனால இந்த 6 கிரகத்திற்கும் உண்டான செலவீனங்கள் கூடும். அப்போ அவர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி யாத்திரைகள் அதிகமா இருக்கும். குடும்பத்துடைய சுமைகளை வந்து சுமப்பதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். லோனு கிடைச்சா லோன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இஎம்ஐ, பர்சனல் லோனு இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அதிகமாக உருவாகும். வண்டி வாகனம் மாற்றக்கூடிய முயற்சி வரும். இந்த மாதம் இந்த சிந்தனைகள் வரும். இதற்குண்டான முயற்சி எடுத்து அதற்கான கடன் ஆகக்கூடிய வாய்ப்பு வரும்.
தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ரமோஷனுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்கு. புதிய தொழில் தொடங்குறதுக்கு நல்ல ஒரு யுக்தியான நேரம் தான். அதுல இப்போ இவங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த 6 கிரகத்துல எந்த கிரகம் பலமா இருக்குதுன்னு பாத்துக்கணும். அவங்களுக்கு அவங்களுடைய சுயஜாதக பிரகாரம் இந்த கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரம் நடக்குதா, அந்த கிரகம் நமக்கு என்ன நல்ல தசா புத்தியா வருதா, அதாவது 1, 5, 9 கூடையும் தசா புத்தியா வருதா, பணபரஸ்தானத்துக்கு உண்டான தசா புத்தியா வருதா, இல்ல மறைவு ஸ்தானத்துக்கு வந்த தசா புத்தியா வருதாங்கிறதெல்லாம் சுய ஜாதகத்துல பாத்துக்கணும். ஏன்னா இந்த பொது பலனா சொல்றது பாத்தீங்கன்னா மிதுன ராசியில ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க குறைஞ்சது. இந்த 50 லட்சம் பேர்த்துக்கு நாம ஒரே பலனா சொல்றது சரியா இருக்கும். ஆனா 50 லட்சம் பேர்த்துக்கு 50 லட்சம் சுய ஜாதகம் இருக்கும். அவங்க சுய ஜாதக பிரகாரம் அவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து எதிர்முட்டா இருக்கா, முடக்கா இருக்கா, இல்ல பிரச்சனைகளாக பாவ கிரகங்களாக சூழப்பட்டு இருக்கிறதா, இல்ல அதற்கு எதிர்பரமான தசாபூர்த்தி நடக்குதாங்கிறது எல்லாம் பார்த்து அவங்களுக்கு பலன் சொல்லலாம். பொது பலன்ல இப்ப மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல 6 கிரகம் மாசி 5ஆம் தேதியில இருந்து சேரும். அப்ப பாத்தீங்கன்னா மைண்டு வந்து பயங்கர டிப்ரெஷன் ஆகும். நிறைய விஷயத்த லோடு பண்ணிக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி போகலாமா, இப்படி வரலாமா, என்னென்னத்த எப்படி பண்றதுன்னு நிறைய விஷயங்கள் திடீர்னு வந்து நம்மள இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா மச்சானுக்கு பொண்ணு பார்க்க சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா வீடு கட்டுறதுக்காக லோனு கலைய வேண்டியதா இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்துக்காக ஃபீஸுக்கு பணம் சேர்த்த வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுத்தி ஒரே ஆள 9 விஷயங்கள் போட்டு பெறட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை மிதுன ராசிக்கு மட்டும் இப்போ ஒரு ஓட்டமா இருக்கும். அப்போ அவங்க குதிரை மேல இருக்கிற குதிரையை இயக்கிற ஜாக்கி மாதிரி இப்போ ஓடிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய அமைப்புல ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அந்த நேரம் பார்த்துட்டா இந்த கடனை வாங்கிடலாமா, அந்த கடன் எடுத்துடலாமா, சரி எவ்வளவு வட்டியா இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், நம்மளுடைய மனசு அப்படி இப்படின்னு போகும். அதே மாதிரி மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அரசியலுக்கு உண்டான புதிய அவதாரம் எல்லாம் எடுக்க தோணும். அரசியல் அவதாரம், அதிகாரம் சம்பந்தப்பட்ட அவதாரம், அதே மாதிரி யாருக்காவது இப்ப கட்ட பஞ்சாயத்துக்கு போனா அது பிரச்சனையாயிட்டு. மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல இப்போ கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டர்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும். அப்போ அதுல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மாமனார் மாமியார் அப்படின்னு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் பலன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாமனார் மாமியார், கணவனான மனைவி, மனைவியான கணவன், தொழில் அப்படிதான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தொழில், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு இறுக்கமான சூழ்நிலையை கடந்து வரக்கூடிய மாதமாக இருக்கும். அப்போ அந்த இறுக்கமான சூழ்நிலையை கடந்து வருவது எப்படி அப்படிங்கிறது அவங்க சுயஜாதகத்துல இருக்கும். பொதுவான பலன்ல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசம் நம்ம பூர்வீகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொந்த ஊர் விட்டு வெளியில போகணும்னு நினைப்பாங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வரணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சொந்த ஊர்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க அபிவிருத்தி பண்ணலாம் அப்படின்னு வெளியூர்ல எல்லாம் தொழில் பண்ணலாங்கிறதுக்காக பேங்க் லோனு அப்படி இப்படின்னு எதிர்பார்ப்புல இருப்பாங்க. அரசாங்க உத்தியோகத்துல வெளியூருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருப்பாங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க நம்ம ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அப்படிங்கிற அமைப்புல இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சிந்தனைகளை இப்போ மனசு பெரட்டி போடக்கூடிய மாசமா இருக்கும். அப்போ அந்த சிந்தனைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்க முடியுமா, சிந்தனைகள் நம்மளை செயல்படுத்துமா அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம சுய ஜாதகத்திலையும் பார்த்துக்கணும். ஏன்னா சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ யோகக்காரனுடைய தசா புத்தி நடக்குதா, லாபகாரனுடைய தசா புத்தி அந்தரம் நடக்குதா, பாக்கியாதிபதியோடது நடக்குதா, இல்ல அஷ்டமாதிபதியோடது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்துல பார்த்துக்கணும். அது இல்லாம இப்ப நடக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம ஜனக ஜாதகத்துல கிரகங்களோட யுத்தத்தில் இருக்குதா, இல்ல நட்புல இருக்குதா, நெருக்கத்துல இருக்குதாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்பதான் நமக்கு முழு பலன் சொல்ல முடியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரிதான் ஒரு ஒரு ராசிக்கு 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல. பொதுவான பலன்ல மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா ஓட்டம் அதிகமாக இருக்கக்கூடியதும் நேட்டம் குறைவாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஓட்டம் அதிகம், நேட்டம் குறைவு. நேட்டம்னா வருமானம், லாபம், என்ன சொல்லலாம், ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளுக்கு உண்டான காலங்கள் எல்லாம் நமக்கு கம்மியா இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க. அதே மாதிரி தேவையில்லாம போலீஸுக்கு நாம பிழை கட்ட வேண்டியதா இருக்கும். கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் அதுல கொஞ்சம் ஜாக்கிரதை. வண்டி வாகனத்துல இன்சூரன்ஸ் கரெக்டா இருக்குதா அப்படின்னு பாத்துக்கணும். நம்ம அதே மாதிரி இடைவெளியில வண்டி நிற்கக்கூடிய ஃபால்ட் ஆகிட்டு ஏதாவது ரிப்பேர் ஆகி நம்ம பாதி தூரத்துல பஞ்சர் ஆகி எல்லாம் வண்டி நிற்கும். அப்போ வண்டி எடுக்கும் போதே காத்து இருக்கா, வண்டியில பிரேக் இருக்கா, ஆயில் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஹெல்மெட் முக்கியமா யூஸ் பண்ணிக்கணும். ஹெல்மெட் இல்லைங்கிறது நம்மளுடைய நேரத்துக்கு பிடிச்சி ஃபைன் கட்ட வேண்டியதா இருக்கு. அதை நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா
இப்போ வழிபாடுன்னு பார்த்தா நம்ம நின்றகோல பெருமாள் வழிபாடெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி வேற ஊர்ல போய் எல்லை காளியம்மன், எல்லை முனியப்பன், எல்லை கருப்பராயன் அப்படிங்கிற நம்ம ஊரை விட்டு அடுத்த ஊர்ல போய் எல்லையில இருக்கிற தெய்வத்தை கும்பிடலாம், பலம் தரும். இல்லைன்னா நம்ம ஊர் எல்லையில இருக்கிற தெய்வத்தோடைய கோயில்ல போயிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணலாம், தியானம் பண்ணலாம். இதெல்லாமே உங்களுக்கு உதவியா இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோட்டோரம் தர்மம் கேட்பவர்களுக்கு பொறி வாங்கி கொடுக்கலாம். பொறி இந்த கார பொறி, மசால் பொறி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, இல்லைன்னா பொரியை ஒரு பாக்கெட் பொறி வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களால எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுக்கலாம். ஒரு 25 ரூபா அவங்களுக்கு அந்த பொரியோட ஒன்றா வச்சு செலவுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். வயதானவர்களுக்கு செய்யுங்க, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷயா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அது தவிர இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோள்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் பார்த்தேனால் திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானை இவாளுங்களுக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது.
அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா காலை பார்த்தாலேனால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர இது சாப்பிடும் நேரம் ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, அதாவது இது வெத்தலை பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம். அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தேலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் அந்த இடத்துல நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே பார்த்தோன்னா புதன் மறைஞ்சாலும் நல்லது, மறைஞ்சிருந்தாலும் நல்லது, நல்ல ஒரு திரிகோணஸ்தானத்திலேயோ ஏற்றமான கேந்திரத்திலேயோ இருந்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். சரி, இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் திக்பலம் பெறுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வக்ரகதியில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசிநாதனும் 9ஆம் இடத்துல 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானம், அதாவது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடத்துல போய் நிற்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய. திடீர் பணவரவு வரும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஹையர் டிகிரினா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைச்சே தீரும். உங்களுக்கு பார்த்தோன்னா தந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா திருமண பாக்கியம் உண்டு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, 7ஆம் இடத்துல உங்களுக்கு பார்த்தடையானால் குருவினுடைய பார்வை இருக்குது. அதனால் கண்டிப்பாக கோச்சார பிரகாரம் சப்தமத்தை குரு பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம். இவ்வளோ நாளாக மிதுன ராசிக்காரர்கள் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தவாளுக்கு இப்போது நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டு. இதை தவிர பார்த்தலையானா உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சிறு சிறு தடங்கல்களை முயற்சிகளில் கொடுப்பார். என்ன தடங்கள் கொடுத்தாலும் அதற்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி நீங்கள் அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக அந்த வெற்றியின் இலக்கை நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைஞர்கள், கட்டுரை எழுத்தாளர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர பார்த்தோன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க, அதை தவிர இந்த விவசாயம்
விவசாயம் சார்ந்த கல்வி, அதை தவிர உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய விஷயங்களில் இருக்கிறவங்க, அதாவது ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகக்கூடிய வண்டி வாகனங்கள் ஓட்டிகிட்டு போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வானூர்தி ஓட்டுறவங்க, அதை தவிர ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்ஸு, அதை தவிர வந்து இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான என்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இதிலெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். அதாவது 2-12க்கு உண்டானவர் 10ஆம் இடத்துல, அதாவது 5-12க்கு உண்டானவர் 10ஆம் இடத்துக்கு போகிறார். நிச்சயமாக தொழிலில் பெரிய அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சனி பகவானும் 9ஆம் இடத்துலேருந்து 10க்கு போகிறார். அதனால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் எந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம், அதாவது 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல மகாலட்சுமி ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் புதன், சுக்கிரன் மற்றும் சனி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது. இந்த மாதத்தில் வந்து எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள்லாம் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு வந்து இந்த திருமண பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. தீர்க்கமான முடிவு, தீர்க்கமான சிந்தனைகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகளில் தடங்கள் இருக்கும், அது இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு பிரயாணம் வரும். வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும் பொழுது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் 17/2/2026 மற்றும் 14/3/2026, 15/3/2026 இந்த ஒரு 3 நாட்கள், அதாவது 17/2/2026, 14 மற்றும் 15/3/2026 இந்த 3 நாட்கள் வருது. இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மாசி மாதத்தில் பார்த்தாலேனால் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் போய் வெண்ணெய் வந்து சாத்திட்டு போங்க. உங்களால் முடிஞ்சது. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாதம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஏன்னா இப்போ வந்து மார்ச் மாதம் வந்துடுறதுன்றதுனால ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஹயக்ரீவர் அவர் தான் வந்து சரஸ்வதிக்கே வந்து புஸ்தகம் கொடுத்தவர்ன்னு சொல்லக்கூடியவர். அதனால் ஹயக்ரீவ பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவர்கள் எல்லாரும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், நிச்சயமான வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.